கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏலிமேஜி சபை வழங்கும் அனுதினம் மன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 123 2வது வசனம். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமா போலும், வேலைக்காரனுடைய கைகள் எஜமாட்டினுடைய கைகளை நோக்கி இருக்குமா போலும். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் அவரையே நோக்கி பார்ப்போம். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் உங்கள் ஜெபத்தை விடாதீர்கள். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தரிசனம் குறித்த காலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தரிசனத்தை பார்த்தவுடன் அதை எழுதி வை அப்படிங்கிறார். அதை நிறைவேறுவதற்காக நீங்கள் காத்திருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு சொப்பனம் கொடுத்திருப்பார், உங்கள் தரிசனம் கொடுத்திருப்பார். அந்த தரிசனம் நிறைவேறுவதற்காக நீங்கள் காத்திருங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக வெளிநாட்டிலேருந்து ஒரு பறவை கடந்து வருகிறது. அது எங்கே வருது அப்படின்னு சொன்னால் வேடந்தாங்களுக்கு வருகிறது. அந்த பறவை பலவிதமான கடலெல்லாம் தாண்டி மலைகளெல்லாம் தாண்டி பலவிதமான வனாந்திரங்களெல்லாம் தாண்டி கடைசியாக வேடந்தாங்கல் வந்து சேரும்பொழுது அந்த வேடந்தாங்கல் உள்ள பறவைகள்லாம் கேட்குது, பறவையே பறவையே, நீ வெளிநாட்டிலேருந்து ஆப்பிரிக்கா தேசத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறியே, என்ன எதற்காக வந்திருக்கிற, எப்படி வந்த நீ? எனக்கு ஒரு நோக்கம் இருந்தது, எப்படியாவது இந்தியாவுக்கு போகணும், தமிழ்நாட்டுக்கு போகணும், வேடந்தாங்களுக்கு போகணும். அங்கே உலகத்தில் இருக்க எல்லா பறவைகளும் வருவதாக நான் கேள்விப்பட்டேன். அங்கே எல்லாரும் சந்தோஷமாக சமாதானமாக இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனால் நாங்களாம் அங்கே தனியாக இருந்தால் வேடன் எங்களை சுட்டு தள்ளிடுவான். அதனால் நான் இந்த இடத்துக்கு வந்து உங்களெல்லாம் பார்க்கலாம், நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கீங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். சரி, எப்படி வந்தேன், இவ்வளோ தூரம் எப்படி கடந்து வந்தேன்? நான் ஒரு நாள் என்ன செய்வேன், சாப்பாடெல்லாம் நிறைய சேர்த்து வச்சுக்குவேன், நல்லா சாப்பிட்ருவேன். நான் வேகமாக பறந்து வரும்போது என்னுடைய உடம்பில் இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைஞ்சி போயிடும். நான் எவ்வளோக்கு எவ்வளவு நான் வேகமாக பறந்து வரனோ அந்த அளவுக்கு என்னுடைய உடம்பில் இருக்கிற அந்த கொழுப்பு, அந்த கலோரி, அவைகள் எல்லாம் கரைஞ்சி போயிடும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பறவைக்கு எனக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது அப்படின்னு சொன்னிச்சு. அந்த பறவை எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, நான் எப்படியாவது அந்த வேடந்தாங்கல் போய் அடைய வேண்டும் என்று எண்ணம் இருந்தது. அப்படியாக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு லட்சியம் இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நோக்கம் இருக்கட்டும். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் யோசேப்பு ஒரு சொப்பனம் காண்கிறான். அந்த சொப்பனம் என்னவென்றால், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் அரிக்கட்டுகளை அறுத்து கொண்டு வருகிறான். களத்து மேட்டில் வைக்கும்போது இவனுடைய அரிக்கட்டு தலை நிமிர்ந்து நிற்கிறது, மற்ற 11 அரிக்கட்டுகளும் அதை வணங்கி நிற்கிறது, சந்திரனும் சூரியனும் அதை வணங்கி நிற்கிறார்கள். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சொப்பனம் நிறைவேறுவதற்காக யோசேப்பு காத்திருக்கிறான். அதற்கு இடையில பலவிதமான பிரச்சனைகள், புயல், போராட்டங்கள், வெள்ளங்கள் எப்படி அந்த பறவை கடந்து வந்ததோ அதே மாதிரி அவனுடைய அந்த சகோதரர்கள்லாம் பகைத்தார்கள், கொலை செய்யணும்னு நினைச்சாங்க. 20 வெள்ளிக்காசுக்காக விற்று போட்டாங்க எகிப்துக்கு. அங்கே போத்திபார் வீட்டுக்கு போன போது அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு தான் அவன் மேலே ஒரு பழி சொல்லி வச்சுட்டாங்க. நீ அவனுடைய மனைவியை கையை பிடிச்சி இழுத்தன்னு ஒரு பழி சொல்லி சுமத்திட்டாங்க. அதையும் தாங்கிக்கிட்டு அவன் ஜெயிலுக்கு போனான். அங்கே ஜெயிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் நன்மை செஞ்சான். நன்மை செஞ்சவங்களாம் மறந்து போயிட்டாங்க. அவன் துக்கத்தோடு வேதனையோடு இருந்த நாட்களில் சங்கீதம் 105 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி கட்டுகளை அவிழ்த்து வர சொன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் வந்தது. தேவாவி பெற்ற யோசேப்பு அந்த ராஜா கண்ட சொப்பனத்துக்கு அங்கே யாருமே விளக்கம் சொல்றதுக்கு அது இல்லை. ஆனால் தேவாவி பெற்ற யோசேப்பு அந்த சொப்பனத்துக்கு அவன் விளக்கம் சொன்னான். உடனே ராஜா அவனை அழைத்து வந்து, தேவாவி பெற்ற உன்னை போல ஒரு மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லி, இந்த பார், இந்த எகிப்து தேசத்துக்கு முன்னே அதிகாரி ஆக்கினேன், நீ எனக்கு அடுத்தபடியாக 2வது பிரைம் மினிஸ்டராக இருப்பாயின்னு சொல்லி ரதத்தில் ஏறினாங்க. அப்பொழுது அந்த 11 அரிக்கட்டுகள் சொன்னால் இல்லையா, அந்த 11 கோத்திரங்களும் எருசலேமில் பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்தோடனே நேராக எகிப்துக்கு வந்தாங்க. யோசேப்பை வணங்கி நின்றார்கள். 11 கோத்திரங்களும் அப்பாவும் அம்மாவும் அங்கே வந்தாங்க. எல்லாரும் எருசலேமில் பஞ்சம் வந்தது. அவர்கள் எல்லாரும் யோசேப்பு அரிக்கட்டுகளை வணங்கி நின்றார்கள். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது, சொப்பனம் நிறைவேறினது, தரிசனம் நிறைவேறினது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சொப்பனம் கண்டிருக்கீங்களா, தரிசனம் பார்த்துருக்கீங்களா? அதை நிறைவேறுவதற்கு காத்திருங்க. பல இழிச்சொல், இண்டல்கள், இக்கட்டுகளை எல்லாம் கடந்து வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காத்திருங்க, சொப்பனம் நிறைவேறும், தரிசனம் நிறைவேறும். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவர்கள் தேவைகளை சந்திங்க, அவர்களை வேலையடங்க. என்னென்னலாம் அவர்கள் விரும்புகிறார்களோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். வியாதி, கஷ்ட, வேதனை எல்லாவற்றிலிருந்து விடுதலை தாரும், சமாதானத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.